வெல்கம் டு பிரசன்னா கிரியேஷன்ஸுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளாக் எப்படி செய்கிறது 3D பிரிண்டிங்கில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிங்கர் கேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டிங்கர் கேட் வந்து ஈஸியஸ்ட் ஒன். ஸோ இதில் வந்து க்ரியேட் 3D பிரிண்ட் மாடல் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் நம்மளோட எஸ்விஜி ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் இதில் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். எஸ்விஜி ஃபைல் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் 3D பிரிண்டிங் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து 100 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா மினிமைஸ் நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ இதில் பண்ணிக்க முடியும். இப்போது இதில் வந்து நமக்கு அந்த டிசைன் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிசைனுக்கு இப்போ ஹேண்டில் இருக்கணும், அதே மாதிரி பேஸ் இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த டிசைனை சைஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை காப்பி பண்ணிங்க அப்படின்னா 2 இமேஜ் இருக்கும். ஸோ அதில் ஒன்று மட்டும் நம்ம பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே சிலவுட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஆர்ட் வந்துடும். ஸோ இதை பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நம்ம அந்த டிசைனை வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக ஜஸ்ட் நான் கலர் மாற்றுறேன். அப்போ தான் நம்மளுக்கு எட்ஜஸ்லாம் கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை அந்த டிசைனை இது மேலே ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹைட்டு எல்லாமே அன்ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு பேஸ் வந்து 1 mm இருந்தால் போதும். பேஸ் லைன், பேஸாக இருக்கிற டிசைன் இருக்கு இல்லையா, அது வந்து 1 mm இருந்தால் போதும். மேலே இருக்கிறது வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை பார்த்தா 2 லேயராக இருக்கும். கீழே இருக்கிற ஒரு பேஸ் ஒன்று இருக்கும், மேலே இருக்கிற டிசைன் ஒன்று இருக்கும். ஸோ டிசைன் தான் நம்மளுக்கு ப்ரொஜெக்டடாக இருக்கணும். ஏன்னா பிளாக் பிரிண்டிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு டிசைன் வந்து ஹைட் வேணும். ஸோ அதனால் இந்த பேஸோட ஹைட்டை வந்து 1 மாற்றிக்கிறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் அந்த டிசைனை இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ டிசைனோட ஹைட் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் 3 mm 4 mm எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஹைட் வேணுங்கிறத வச்சுக்கலாம். இப்போ அது மேலே ப்ளேஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். எல்லா எட்ஜஸும் வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ அதனால் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அலைன் இருக்கும். ஸோ அலைன் போயிட்டிங்க அப்படின்னா இந்த சென்டர் 2ஐயும் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்டு வித்து 2 சைடும் இது பேஸோட அந்த எட்ஜஸோட கரெக்டாக அலைன் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து குரூப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே ஆப்ஜெக்டாக மாறிடும். ஸோ இப்போ இதை பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்கள் இதை எதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் கூட இது ஃபுல்லாகவே ஒரே ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு மாறிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஹேண்டில் ஒன்று வைக்க போகிறோம். ஸோ அதை அந்த பிளாக்கை வந்து பிடிச்சி வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஹேண்டில் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சிலிண்டர் ஷேப் ஒன்று வச்சுட்டோம். இப்போ இந்த ஹேண்டில் வந்து பேக் சைடு வரணும் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி திருப்பிக்கலாம். ஸோ இது இப்போ வந்து இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேலே இருக்கும். இந்த சிலிண்டர் ஷேப்பை வந்து அதில் சென்டராக நமக்கு வைக்கணும். ஸோ இது ஃபுல்லாக குரூப் பண்ணிவிட்டு நீங்கள் அலைன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சிலிண்டர் வந்து ஷேப் வந்து சென்டருக்கு வந்துடும்.
ஸோ இப்போ திருப்பியும் நீங்கள் இதை ஃபுல்லாக குரூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக மாறிடும். அதை பண்ணலை அப்படின்னா இது தனித்தனியாக இருக்கும். மேலே இருக்க சிலிண்டர் தனியாக இருக்கும், இந்த கீழே இருக்கிற டிசைன் தனியாக இருக்கும். நமக்கு இது ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரே ஆப்ஜெக்டாக மாறணும். ஸோ அதனால் அதில் குரூப் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து ரொட்டேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம், எப்படி இருக்குது உங்களோட ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்டு, ஏன்னா இதில் எல்லாமே வேறு நேமில் இருக்கும். நம்ம கடைசியாக சர்ச் பண்ணுறப்போ நம்மளுக்கு இதில் என்ன இருக்குது இந்த ஃபைலில் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அதனால் இப்போது இதுக்கு நேம் ஒன்று நம்ம கொடுத்துட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து எஸ்டிஎல் ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். எஸ்டிஎல் ஃபைலுங்கிறது தான் வந்து நம்மளுக்கு 3D பிரிண்டிங்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபைல் ஃபார்மேட்டு. ஸோ அதனால் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல் வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கும். இப்போ நான் 3D பிரிண்டிங்கோட சாஃப்ட்வேர் இதில் நான் க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்டுன்னு போட்டு இந்த ஃபைலை நான் இதில் கொண்டு வந்துட்டேன், நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது இந்த மாதிரி அதே பொசிஷனில் இருந்தது அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அடியில் பேஸில் மட்டும் சப்போர்ட் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபைலை இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்லைஸ் பண்ணாக்கா எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் வருது, எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு நான் பிரிண்ட்டு கொடுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இந்த பிரிண்டரில் பார்த்திங்க அப்படின்னா அழகாக பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன கலர்ஸ் வேணாலும், என்ன ஃபிலமெண்ட் நம்ம வச்சுருக்குறோமோ, நான் யூஸ் பண்ணுறது PLE. இந்த மாதிரி பர்பஸ்க்கு PLE போதும். ஸோ இந்த ஃபைலை இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஏன்னா நடுவுலலாம் வந்து அதோட சப்போர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ பிரிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த சப்போர்ட்ஸை வந்து நடுவில் இருக்கிற அந்த சப்போர்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டாக்கா நமக்கு ரெக்வயர்ட் டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இது பிரிண்ட் பண்ணுறப்போ நான் முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக டைமிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிளேட்டோட டெம்பரேச்சர்லாமும் பார்த்துக்கோங்க. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா பிரசன்னா கிரியேஷன்ஸ் 9445712980க்கு மெசேஜ் பண்ணுங்கள்.